தோணமாயி திருமடகி மகாகாளி திருமடகி மகாகாளி அம்மை வெண்ணமனோ உள்ளவளி திருமடகி அமிராமி திருமடகி அமிராமி வெண்ணமனோ உள்ளவளி அரும்பெரும் ஜோதியாகி கையிலை வள்ளல் காளிவாகனன் அம்பிகை பராசக்தி என்று சொல்லக்கூடிய வாழ்வையோடு கையிலைக்குள் அமர்ந்திருக்கிறார். என் பகவான் கைலாச மலையில் எப்படி அமர்ந்திருக்கிறார் என்று பாருங்கள். தோழி பொன்னை உருக்கி வாற்றி சொருப்பட்டால் வலகை வாழி ஆணி பொன் வலகையிலே அரணம் அயற்கு சத்திய வைரமிருக்கு சத்திய வைரமிருக்கு சந்தோரனா வரமிருக்கு சத்திய வைரமிருக்கு சந்தோரனா வரமிருக்கு மற்றமுள்ள தெய்வார்கள் கையிலே அமர்ந்தவர்கள் இருக்கும் நாளையிலே அன்னிகை பார்வதியார் ஆதிசக்தி பார்வதியார் ஆதிசக்தி பார்வதியார் சிவனுடைய மகனாகி ஆதிசக்தி பார்வதியார் ஆதிசக்தி பார்வதியார் ஆதிசிவன் மகனாகி வைரம் வைடூரியம் முத்து பவளம் என்று சொல்லக்கூடிய விலை மதிப்பற்ற பொருளால் சிம்மாசனம் பாவி செம்பினால் ஆணிவதித்து சிவனும் பார்வதியும் கைலைக்குள் அமர்ந்திருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலேயே ஏழாந்த பரம்பொருளாகிய சிவபெருமானை அம்பி பார்வதி வந்து அடிபணிந்து நின்றாள். சுவாமி காளிவாகனா, உமது இடபுறத்திலே அமர்ந்திருப்பவள் அடியாள். உமது உடம்பில் சரிவாடி கொண்டவள் இந்த உமையவள். என்னுடைய எண்ணத்தை தாங்கள் ஈடேற்ற வேண்டும். என்றும் இடமாக அமர்ந்திருக்கக்கூடிய நீ இன்றைக்கு என்னுடைய வாதார வித்தத்தை வைந்து என்னுடைய என்ன கேட்க போகிறாய்? அம்பிகையாகிய பார்வதி அம்மையானவள் அறம்பெரும் ஜோதியாகிய சிவபெருமானுடைய முகத்தை பார்த்து